காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கேன். காலையில இட்லியும் ஆமக்கறியும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அப்படி நேரா அண்ணனோட மீட்டிங் பிரபாகரனை பார்க்க நேரா போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு போனவங்க பாத்தீங்கன்னா மான் கறி, முதலைக்கறி, எலி வறுவல் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டாங்க. ஆக நாம் தமிழர் கட்சியினர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல என்ன அரசியல் வந்து என்னாச்சுங்க, பிடல் காஸ்ட்ரோன்னு வாங்க, எலின்னு வாங்க, அன்னை ஷேக்வாரான்னு வாங்க, ரஷ்ய புரட்சியாளர் அப்படின்னு வாங்க, அம்பேத்கர் வாங்க, இவ்வளவும் சொல்லிட்டு இருந்த வாய்கள்ல இப்ப வந்து விஜய் 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 முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஜய்னு மட்டும் தான் வார்த்தை உச்சரிக்கப்படுது. இந்த விஜய் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல. அப்ப என்னத்துக்கு விஜய் பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க நாம் தமிழர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் ஆரம்ப காலகட்டத்துல கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே அந்த கூட்டம் சேரல. இப்ப 35 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க தெரியுமா? அந்த ஓட்டு வந்து விஜய் ரசிகர்கள் ஓட்டு, பாதி ஓட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வரல. இந்த 35 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினாங்க அப்படின்னா படிப்படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேறி 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 வராங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சோன்னே, லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுல கூட்டம் சொன்னோன்னே இவர்களுக்கு நடுக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம யோசிச்சாங்க, நம்ம கொள்கையா கோட்பாடா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு, இல்ல மானம் அவமானம் மாறி போச்சு. இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா விஜய் என்னோட தான் கூட்டு சேர போறாங்க, விஜய் வந்து பாத்தீங்கன்னா விஜய் என் கூட தான் இருக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனசுல நீ எல்லாம் ஒரு ஆளாக உன கணக்கு எடுத்துக்கல. நீ ஏன் சும்மா சும்மா ஓடி தெரியல? அரசியல் எதிரியாரு? எனக்கு திமுக. கொள்கை எதிரியாரு? பாஜக. அப்படின்னு தெளிவான முடிவு தான். நீ எதுக்கு உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நாம் தமிழரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும்